பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதியதொரு வாரத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவன் தாமே நமக்கு இந்த புதிய வாரத்தை ஆசீர்வாதமாய் காண செய்திருக்கின்றார். இந்த நாளில் நாம் குருத்தோலை ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்நன்னாளில் இதோ மக்கள் அனைவரும் ஆண்டவர் இயேசுவை ஓசன்னா ஓசன்னா என்று ஆர்ப்பரித்து பாடிய நாளாக இருக்கின்றது. ஆண்டவர் தாமே கழுதையின் மீது ஏறி வலம் வந்த ராஜாவாய் இருக்கின்றார். அப்படிப்பட்ட நாளைத்தான் இந்நாளில் நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாள் நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தையின் தலைப்பு என்னதென்றால், உன்னையும் பயன்படுத்துவார். பிரியமானவர்களே, உன்னையும் பயன்படுத்துவார் என்ற வார்த்தையை கேட்டவுடன் நம்முடைய மனதிற்கு வருவது, என்னை தேவனால் பயன்படுத்த முடியுமா? நான் ஒரு உதவாதவன், என்னால் இது செய்து முடிக்க முடியுமா? மற்றவர் என்னை உதாசீனமாய் பார்க்கின்றார்கள், மற்றவர் கண்களுக்கு நான் வேண்டாதவனாக இருக்கிறேன் என்று பல கேள்விகள் இருக்கும். கழுதையை பயன்படுத்தியவர், கூழாங்கல்லை பயன்படுத்தியவர், இன்று உங்களையும் பயன்படுத்த இறைவனால் முடியும். அநேகர் திட்டும் போது கழுதை என்று திட்டுவார்கள். ஆனால் அந்த கழுதை தான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக எல்லா இடத்திலும் பவனியாக கொண்டு வந்தது. இயேசுவை சுமந்தது அந்த கழுதை தான். இன்றைக்கு வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்ட அந்த கழுதையைத்தான் இறைவன் மகிமையாக பயன்படுத்தினார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் தியானிக்கக்கூடிய வசனம் எதுவென்றால், செக்கேரியா அதிகாரம் 9 இறை வார்த்தை 9. மகளே சீயோன் மகிழ்ந்து களிக்கூறு, மகளே எருசலேம் ஆர்ப்பரி, இதோ உன் அரசர் உன்னிடம் வருகின்றார். அவர் நீதி உள்ளவர், வெற்றி வேந்தர், எளிமையுள்ளவர், கழுதையின் மேல் கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வருகின்றார். பழைய ஏற்பாட்டில் செக்கேரியா தீர்க்கதரிசி சொல்லப்பட்ட வார்த்தையாக இது இருக்கின்றது. இந்த வார்த்தையை புதிய ஏற்பாட்டில் 3 நற்செய்திகளில் நாம் பார்க்கின்றோம். மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான். மத்தேயு அதிகாரம் 21, மார்க் அதிகாரம் 11, லூக்கா அதிகாரம் 19, யோவான் அதிகாரம் 12. ஏன் ஆண்டவர் ஒரு கழுதையை தேர்ந்தெடுத்தார்? ஏன் ஆண்டவர் கழுதை குட்டியின் மேல் வலம் வந்தார்? ஆண்டவர் கழுதையை தெரிந்தெடுத்தது பழைய ஏற்பாட்டில் செக்கேரியா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை நிறைவேறவே அவர் கழுதை குட்டியின் மீது வந்தார். அதே சமயத்தில் ஒதுக்கப்பட்டதும் இதோ உதாசீனப்படுத்தப்பட்டதும் பயனற்றதுமாய் இருக்கக்கூடிய ஒன்றைத்தான் இறைவன் இந்த நாளில் பயன்படுத்தக்கூடியதாய் அவர் மாற்ற விரும்புகின்றார். ஆனால் மக்கள் எதிர்பார்த்தது என்ன? இதோ ரோம ராஜ்யத்தை வீழ்த்திவிட்டு ஒரு ராஜா வருகிறார். அவர்கள் சொன்ன வார்த்தை ஓசன்னா ஓசன்னா என்று. ஓசன்னா என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? ஓசன்னா என்ற வார்த்தையின் பொருள் திருப்பாடல் அதிகாரம் 118 இறை வார்த்தை 25. ஆண்டவரே மீட்டருளும், இதுதான் ஓசன்னா என்ற வார்த்தையின் பொருள். இதோ மக்கள் எதிர்பார்த்தது, ரோம ராஜ்யத்தை வீழ்த்திவிட்ட இதோ ராஜா நம் அனைவரையும் மீட்க வந்திருக்கிறார் என்று ஓசன்னா என்ற பொருளோடு அவர்கள் அன்றைக்கு ஆரவாரம் செய்தார்கள். ஆனால் ஆண்டவர் அன்றைக்கு வந்த நோக்கமே வேறு. அரசாங்கத்தை வீழ்த்துவதற்காக அல்ல, சமாதானத்தை விதைப்பதற்காகவே அவர் சமாதானத்தின் ராஜாவாய் வலம் வந்திருக்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, இதோ ஒதுக்கப்பட்டதும் உதாசீனப்படுத்தப்பட்டதுமான அந்த கழுதையைத்தான் இறைவன் பயன்படுத்தினார். அதே போல ராஜ்யத்தை வீழ்த்த அவர் வரவில்லை, மாறாக சமாதானத்தை கொடுக்கவே அவர் வந்தார். அநேகர் நிறைய நேரங்களில் நாம் சொல்வது, என்னை இந்த குடும்பத்திலிருந்து ஒதுக்கி விட்டார்கள், என்னுடைய வேலை இடத்தில் என்னை ஒதுக்கி விட்டார்கள், இதோ என் தெருவில் வசிக்கின்றவர்கள் என்னிடத்தில் பேசுவது கிடையாது, அநேகர் என்னை வித்தியாசமாய் பார்க்கிறார்கள் என்று. ஆனால் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னதென்றால், உன் குடும்பத்திலிருந்தோ, உன் வேலையிலிருந்தோ, மற்ற காரியத்திலிருந்தோ யாரும் உன்னை ஒதுக்க முடியாது, ஏனென்றால் நான் தான் உன்னை பிரித்தெடுத்தேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, இறைவன் நம் ஒவ்வொருவரையும் பிரித்தெடுத்திருக்கின்றார். நாம் நினைப்பது நம்மை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்று. சில காரியத்திலிருந்து, சில நபர்களிடமிருந்து ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கின்றார். இதோ அவருக்கான காரியம், இதோ அவருக்கு உகந்த பிள்ளைகளாய் நாம் எப்போதும் இருக்க வேண்டும் என்று அவர் பிரித்தெடுக்கக்கூடிய செயலாக இருக்கும்போது அது எப்படி ஒதுக்கப்பட்ட காரியமாக இருக்கும்? மக்கள் அன்றைக்கு எதிர்பார்த்தது,
ஆண்டவர் குதிரை மீது வருவார் என்று. ஒரு ராஜா தன்னுடைய குதிரையின் மீது வரும்போது அதே போல ஒரு ராஜாவின் பலம் தன்னுடைய குதிரை படையில் தான் இருக்கின்றதாம். அப்படியாக ஒரு வலிமை வாய்ந்த குதிரையில் தான் இயேசு கிறிஸ்து வருவார் என்று அன்றைக்கு மக்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் மாறாக தேவன் அன்றைக்கு ஒரு கழுதையின் மீது ஏறி வந்தார். இந்த உலக பிரகாரமான மக்களின் கண்களுக்கு குதிரைதான் வலிமை வாய்ந்தது, அதுதான் சிறப்பு மிக்கது. ஆனால் ஆண்டவருடைய கண்களுக்கோ கழுதைதான் சிறந்தது. இந்த நாளில் இறைவன் நம்மையும் பிரித்தெடுத்தவராய் இருக்கின்றார். மனிதன் பார்க்கிற கண்கள் வேறு, இதோ ஆண்டவர் நம்மை பார்க்கக்கூடிய கண்கள் வேறு. ஆண்டவர் இந்த நாளில் நம் ஒவ்வொருவரையும் விலையேற பெற்றவராய் பார்க்கின்றார். நான் இந்த குடும்பத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய வேலை ஸ்தலத்தில் மற்றவர் என்னை வித்தியாசமாய் பார்க்கின்றார்கள், இதோ மக்கள் மத்தியில் நான் ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறேன் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் நினைக்கலாம். அது ஒதுக்கப்பட்ட நிலை கிடையாது. இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் பிரித்தெடுத்திருக்கின்றார். இறைவன் சில திட்டங்களை உங்களுக்கென்று வைத்திருக்கின்றார். உங்களுக்கென்று தனித்துவமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கும் போது நிச்சயமாகவே நீங்கள் பிரிக்கப்பட்டவர்களாகத்தான் இருப்பீர்கள். லூக்கா அதிகாரம் 19 இறைவார்த்தை 30 இவ்வாறாய் கூறுகின்றது. யாரும் அமராத ஒரு கழுதை குட்டி கட்டி வைத்திருப்பதை காண்பீர்கள். யாரும் அமராத ஒரு கழுதை குட்டி கட்டி வைத்திருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் நாம் பார்க்கக்கூடியது 2 காரியம். யாரும் அமராதது, பயன்படுத்தாதது. இரண்டாவது, கட்டி வைத்திருப்பதை பார்ப்பீர்கள், கட்டப்பட்ட நிலை. இதோ 2 நிலையுமே ஒரு வகையான சிறையிருப்பு தான். யாரும் பயன்படுத்தவே இல்லை, பயனற்ற ஒரு பொருள் ஒன்று. இரண்டாவது, கட்டப்பட்ட நிலை. இதோ சுதந்திரமாய் போக முடியாதபடி அது கட்டப்பட்ட நிலையில் இருக்கின்றது. எத்தனை மாதமாய் கட்டப்பட்டிருந்தது, எத்தனை வாரமாய் கட்டப்பட்டிருந்தது, எப்பொழுது என்னுடைய கட்டு அவிழ்க்கப்படும் என்று காத்திருந்த ஒரு நிலையில் இருக்கின்றது. இந்த 2 காரியத்தை இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்விலும் நினைவுபடுத்துகின்றார். நான் இன்றைக்கு பயனற்ற நிலையில் இருக்கிறேன் என்று பலர் நினைக்கலாம். கட்டப்பட்டு இருக்கிறேன், எனக்கென்று சுதந்திரம் கிடையாது, தன்னிச்சையா யோசித்து முடிவெடுக்கக்கூடிய திராணி இல்லாதவனாய் இருக்கிறேன் என்று. ஆனால் ஆண்டவர் கூறுகின்றார், நீ பிரித்தெடுக்கப்பட்டவன், தனித்துவமானவன், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று. ஆம் பிரியமானவர்களே, அதே லூக்கா அதிகாரம் 19 இறைவார்த்தை 33 மற்றும் 34 பார்க்கின்றோம். அவர்கள் அதை அவிழ்த்து கொண்டிருந்த போது கழுதையின் உரிமையாளர்கள், கழுதையை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார்கள். அதற்கு அவர்கள், இது ஆண்டவருக்கு தேவை என்றார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வார்த்தை எதை குறிப்பிடுகின்றது? 2 நிலையில் நாம் இன்றைக்கு இருக்கின்றோம். ஒன்று, நான் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறேன், பயனற்ற நிலையில், ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றேன். இந்த 2க்கும் ஆண்டவர் பதில் கொடுக்கின்றார். நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், பிரித்தெடுக்கப்பட்டவன், எனக்கு நீ வேண்டியவன் என்று ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கின்றார். இதோ இந்த வசனம் கூறுகின்றது, லூக்கா அதிகாரம் 19 இறைவார்த்தை 34, இது ஆண்டவருக்கு தேவை என்று. இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருக்கு தேவைப்படுகின்றீர்கள். யாருக்கு நீங்கள் தேவையோ இல்லையோ, யாருக்கு நீங்கள் வேண்டப்பட்டவர்களோ அல்லது வேண்டாதவர்களா இருக்கின்றீர்களோ, யாருடைய கண்களுக்கு இன்றைக்கு நீங்கள் பயனற்றவர்களா இருக்கின்றீர்களோ, ஒதுக்கப்பட்டவர்களா இருக்கின்றீர்களோ, ஆனால் இறைவன் கூறுகின்றார், நீ பிரித்தெடுக்கப்பட்டவன், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ எனக்கு தேவை என்று ஆண்டவர் கூறுகின்றார். இன்று ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை, உன்னை நான் பயன்படுத்த போகிறேன். ஒரு கழுதையை தேவனால் பயன்படுத்த முடியும் என்றால், இது கோலியாத் என்ற அரக்கனை சாகடிக்க ஒரு கூழாங்கல்லை பயன்படுத்தினார். அன்று ஆண்டவர் அந்த கூழாங்கல்லை பயன்படுத்த முடியும் என்றால், இன்றைக்கு உங்களையும் என்னையும் தேவனால் பயன்படுத்த முடியும். அப்படிப்பட்ட விசேஷமானவர்களா இருக்கின்றோம். இன்றைக்கு இறைவன் சொல்லுகின்றார், நீ எனக்கு தேவை என்று. உங்களுடைய பின்னணி என்னவாக இருக்கலாம்? உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கென்று ஒரு பெரிய பிளாஷ்பேக்கே இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய காரியங்கள் நடந்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பின்னிலையை, அதாவது கடந்த காலத்தை இறைவன் பார்க்க போவது கிடையாது. இந்த நாளில் ஆண்டவர் கூறுகின்றார், நீ எனக்கு தேவை என்று. நான் உன்னை பிரித்தெடுத்திருக்கிறேன். உன்னுடைய கட்டுக்கள் இன்றைக்கு அவிழ்க்கப்பட்டு இருக்கின்றது. நீ சுதந்திரவாளியாய் இருக்கின்றாய். நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன்,
நீ எனக்கு தேவை என்று ஆண்டவர் உறுதியாக கூறுகின்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் இதோ பயனற்ற நிலையில் இருந்த ஒரு கழுதை, யாரும் ஏறாத ஒரு கழுதை, கட்டப்பட்ட நிலையில் இருந்த கழுதைக்கு சுதந்திரத்தை கொடுத்து, தனித்துவத்தை கொடுத்து, அதற்கென்று ஒரு மேன்மையை கொடுத்தார் என்றால் இன்றைக்கு உங்களுக்கு அதை கொடுக்க மாட்டாரா? அதே வார்த்தையைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகின்றார், நீ எனக்கு தேவை, நான் உன்னை பிரித்தெடுத்தேன் என்று. ஆகையால் ஒரு கணமும் நீங்கள் நினைக்க கூடாது, நான் தள்ளப்பட்டவன், மற்றவரால் ஒதுக்கப்பட்டவன் என்று நீங்கள் நினைக்காதபடிக்கு இந்த நாளில், இந்த குருத்தோலை ஞாயிறில் ஆண்டவர் கூறுகின்ற வார்த்தை, நீ என்னால் பிரித்தெடுக்கப்பட்டவன், நீ எனக்கு தேவை, உன்னை நான் இனி வரக்கூடிய நாட்களில் பயன்படுத்த போகிறேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நம்புவோம். விசுவசிக்கின்றவர்களுக்குத்தான் தங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் ஆமென் என்று நடக்கும். அதே போல இறைவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் பிரித்தெடுத்திருக்கின்றார். உன்னையும் என்னையும் ஆண்டவர் பயன்படுத்த போகின்றார். நம்புவோம். வரக்கூடிய நாட்களில் மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்று மகிழ்வோம். ஆமென். காட் பிளஸ் யூ. கண்களை மூடி செபிப்போமா? அன்பே உருவான இறைவா, அருமையான வசனத்தையும் வார்த்தையும் கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மகளே சீயோன் கம்பீரித்து ஆர்ப்பரி என்று சொன்ன வண்ணமாய் இந்த நாளில் நாங்கள் கம்பீரிக்கத்தக்க வண்ணமாய் என் இயேசு ராஜா நீர் கழுதின் மீது பவனி வந்து இந்த நாளில் என்னையும் பயன்படுத்த போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஒசன்னா, எங்களை மீட்டருளும் என்று அன்றைக்கு அந்த மக்கள் சொன்னபடியே இன்றைக்கு எங்கள் வாழ்வை மீட்க வந்த சமாதானத்தின் ராஜாவாய் நீர் இருப்பதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகின்றோம். வரக்கூடிய நாட்களில் மகிமையின் ஆசீர்வாதங்களால் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நிரப்பப் போவதற்காக கோடான கோடி நன்றி செலுத்துகின்றேன். இந்த ஜெபங்களை இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஏறெடுக்கிறேன். உயிருள்ள தகப்பனே, ஆமென். காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை பலருக்கு பகிர்ந்து கொடுங்கள். அவர்களும் இந்த வார்த்தையை பார்த்து பலன் பெறட்டும். Amen. God bless you.